Good evening, friends. Next time, simpler, Dr. Gurushankar பேசுறான்னு சொல்லுங்க. This is a family meet, and we don't need introduction for each other, especially for me. You know me. I'm always happy to come here, and especially in Doctor's Day. It's a special event. Last month, New Zealandல வந்து நம்ம Prime Minister வந்திருந்தார். The Indian Prime Minister visited New Zealand. And the New Zealand Prime Minister and Indian Prime Minister, New Zealand Prime Minister பேரு Christopher Luxon, and the Indian Prime Minister came to this place called Spark Arena. ஒரு 25,000 பேர் வந்திருப்பாங்க இந்தியன்ஸ். பயங்கரமாக இருந்துச்சு ஈவெண்ட். பட் அவரை என்ட்ரன்ஸில் ரிசீவ் பண்ணது 3 பேர். ஒன்று வந்து பியூரோக்ராட், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், மிச்ச 2 பேரும் டாக்டர்ஸ். ஒன்று நான், இன்னொன்று டமாக்கி ஹெல்த் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஃபவுண்ட் பண்ணுவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் நியூசிலாண்டில் இருக்கிறதுலே பெரிய பணக்காரன் கிடையாது, நியூசிலாண்டில் பிறந்தவன் கூட கிடையாது. பட் விதின் தி Indian community in New Zealand, when the embassy decided, okay, who has to be there, they choose people in healthcare background, and both of us were from healthcare background. அதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக பண்ணவங்க, அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணவங்க யாருன்னு பார்த்து சூஸ் பண்ணுறாங்க. அவர் ப்ரொஃபஷன் இஸ் ரெஸ்பெக்டட் அரவுண்ட் த வேர்ல்டு. டாக்டர்ஸ் இல்லாமல், ஹாஸ்பிட்டல் இல்லாமல் எந்த ஊரும் இருக்க முடியாது, எந்த நாடும் இருக்க முடியாது. வெதர் people believe it, whether people accept it, this is reality. சூரியன் இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க, சூரியன் இருக்குல்ல. அதனால மக்களுக்கு அது எவ்வளோ தூரம் தெரியுன்றது, that is not the fact, but that is the fact that doctors and healthcare providers are the most important people in any community. இங்கே இருக்க குட்டீஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் அப்பா உங்கள் அம்மா சாதாரண ஆள் இல்லை. ஊரில் எவ வேணாலும் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா இல்லாமல் இருக்காது ஊர். ஸோ our kids should be proud about what we are doing to the community. சார், நியூசிலாண்டில் வேணால் அப்படிலாம் இருக்கலாம் சார், நம்ம ஊரில் உங்களுக்கு விஷயம் தெரியாது சார், இங்கே நாங்கள் படுற பாடெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் அப்படின்னு இஃப் யூ திங்க், ஐ நோ சம் ஆஃப் யூ மே ஹேவ் தோஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அவர் கண்ட்ரி. இன்ஃபேக்ட் மதுரையில் கூட நான் முந்தா நேற்று ஒரு ரோபோட் இனாக்ரேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு we have got that robot for the Madurai Super Speciality Hospital, and we inaugurated that robot. விஜய் ஆண்டனியும் பிரசாந்தும் ஆக்டர் வந்திருந்தாங்க. ஒரு ஈவெண்ட் வச்சு இனாக்ரேட் பண்ணோம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில். அப்போ அது மீட்டிங் முடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது மெடிக்கல் கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க. She has treated a lot of patients, and she said, see, sometimes one out of 1,000 patient இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க சார். The majority people don't do that. The majority people are so happy with this. The majority people appreciate the fact that you save their lives, that you make a difference to their lives. But then there'll be one out of a random person, one out of 1,000 வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, வந்திருக்காரு, அவருக்கு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, ஃபைப்ரோ ஸ்கேன் எடுத்திருக்காங்க. ஃபைப்ரோ ஸ்கேன் has a 25% ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவர் பிளட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, கிளினிக்கலி ஹீ இஸ் ஃபைன். ஸோ நம்ம டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுடைய கிளினிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, உங்கள் பிளட் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நல்லா இருக்குது, ஃபைப்ரோ ஸ்கேன் மட்டும் தப்பாக காமிக்குது, அதை நம்ப வேணாம், ப்ராபப்ளி யூ ஆர் ஆல் ஃபிட், யூ ஆர் ஃபிட், தைரியமாக இருங்க சார், ஒன்றும் இல்லை சார்ன்னு இருக்காங்க. யூஸ்வலாக ஏதாச்சும் இருக்குன்னு சொன்னால் தான் பிரச்சனை, இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன இக்கன்னா, ஃபைப்ரோ ஸ்கேனில் என்னமோ இருக்குன்னு ஒன்று இந்த ஆள் டென்ஷன் ஆகிட்டான். இல்லை ஐ ஹேவ் டு செக் திஸ்ன்னு சொல்லி மதுரையிலேருந்து கிளம்பி மெட்ராஸ் போய் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 1.5 லட்ச ரூபா செலவழிச்சு, திருப்பி எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் பார்த்து, அங்கே ஒரு டாக்டரை பார்த்து, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை ராஜா, ஊருக்கு போன்ட்டார். நவ் ஆஃப்டர் ஹி ஹஸ் செட் தேர் இஸ் நத்திங் டு வரி, அவர் அங்கேருந்து மதுரைக்கு வந்துட்டார். மதுரைக்கு வந்து சும்மா இல்லை, திருப்பி நம்ம டாக்டர்கிட்ட வர்றார். வந்து பாருங்க, உங்களால் எனக்கு 1.5 லட்சம் செலவு, உங்கள் மிஷின் ஒழுங்காக காமிக்காதனால எனக்கு 1.5 லட்சம் செலவு. இப்போ டாக்டர் அம்மா முதலே சொல்லிட்டாங்க, ஷி ஹஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் தட் தேர் இஸ் அ ஃபால்ஸ் பாசிட்டிவ் சான்ஸ் ஆஃப் 25%. அதனால அதை மட்டும் நம்ப முடியாது. மருத்துவம்ன்றது ஒரு மேஸ் மாதிரி, அது வந்து ஒரு கிளியர் கட் சயின்ஸ் கிடையாது. இந்த இடத்துல லைட் இருக்குன்னு பார்த்தா தெரியும், ஆனால் உடம்புல என்ன இருக்குன்னு உடனே ஒரு டெஸ்ட்டை வச்சு சொல்ல முடியாது. கிளினிக்கலாக பார்க்கணும், பிளட் இன்வெஸ்டிகேஷன் பார்க்கணும், மற்ற இன்வெஸ்டிகேஷன் பார்க்கணும். உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து தான் நான் சொன்னேன் ஒன்றும் இல்லைன்னு. நீங்கள் தான் மெட்ராஸ்க்கு போனீங்க, இப்போ என்கிட்ட வந்து உங்கள் மிஷின் சரியில்லை, அதனால 1.5 லட்ச ரூபா பில்லு உங்களால் தான் போச்சுன்னு சண்டை போட்டிங்கன்னா எப்படி சார் நியாயம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபைனலி அவர் ஃபெலோஸ் they went and they looked at the papers, and documentation is always important. It helped her because she showed it. நான் சொன்னேங்க, பாருங்க எழுதி வச்சிருக்கேன் கேஸ் ஷீட்டில், ஒன்றும் இல்லைன்னு. நீங்கள் தான் you choose to go to Chennai and spend the money, that's your problem, that's not mine அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு ஃபைனலி he agreed and he went. பட் இந்த இன்சிடென்ட் அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க. சொல்லும்போது I am able to understand her pain, but I also told her, look மேடம், 1000 பேரை வைத்தியம் பார்த்தோம்னா ஒருத்தமே இப்படி பண்ணுவான், 999 பேர் நம்மளை வாழ்த்திட்டு சந்தோஷமாக மகராசே நல்லா இருக்கணும், இந்த ஆஸ்பத்திரியால் தான் நான் நல்லா இருக்கேன்னு வாழ்த்திட்டு போவாங்க. This is the game. We cannot satisfy everyone. அதனால அதை பர்சனலாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு. இல்லை சார், நான் பர்சனலாக எடுத்துக்கல, பட் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னாங்க. பட் I'm able to understand the pain a practicing doctor goes through when you come across patients like this who actually challenge you for doing good things for them. ஒருத்தவங்க தப்பு பண்ணி திட்டுவாங்கன்னா பரவாயில்ல, ஒரு நல்லது பண்ணி நம்ம அவங்க கிட்ட கேட்ட பேர் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கே அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். இந்த இடத்துல I told her 2 things and I will share it with you. First thing is, நம்ம வேலையை நல்லா பார்க்கணுங்க. நம்ம ஆஸ்பத்திரி
நம்ம தொழிலே 4 பேர் நல்லது பண்ணுறது தான். அதில் நல்லது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டை நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும். நம்மகிட்ட வர்ற நோயாளிகள், எப்போ இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தேன், என்னை உயிரை காப்பாற்றினாங்க, நான் நல்லா இருக்கேன், மகராசி நல்லா இருக்கணும்னு சொல்கிற மாதிரி நம்ம மனசாட்சிக்கு ட்ரூவாக 100% அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும். தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, most people will applaud and appreciate us, but there will be 1 or 2 random person, one out of 1,000 who would say இல்ல சாமி நீ ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு ஏதாச்சும் அவுட் ஆஃப் த ப்ளூ சொன்னாங்கன்னா, unjust criticism is often a disguised gift. நம்ம எல்லாம் சரியாக பண்ணதுக்கப்புறமோ, நம்ம எல்லாம் பக்காவாக பண்ணதுக்கப்புறமோ, மனசாட்சியோடு பண்ணதுக்கப்புறமோ குறை வந்துச்சுன்னா, அந்த குறை unjust criticism, that's why I'm saying unjust criticism is often a disguised gift. அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கூடாது. ஐ மீன் ப்ராபப்ளி அவங்களுடைய இயலாமை, அவங்களுடைய அறியாமைன்னு தான் சொல்லணும். அந்த தட் பர்டிகுலர் பேஷண்ட் he didn't know what fibroscan is and probably he thinks ஒரு ஸ்கேன் எடுத்துட்டோம்னா அதில் வர ரிப்போர்ட்டு 100% அப்படின்னு நினைக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. ஸ்கேன் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த மேஸ். ஸ்கேன் மட்டும் ஒப்பீனியன் கொடுத்துட்டோம்னா ஸ்கேனும் ChatGPTயும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிருமே. அது நடக்க வாய்ப்பே இல்லை. டாக்டர்ஸ் கேன் நெவர் பி ரீப்ளேஸ்ட். பீப்புள் கேன் திங்க் ChatGPT மே ஹெல்ப் தெம், பட் இட் வில் நெவர் ஹெல்ப் தெம். ஸோ அதனால் அதை பர்சனலாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ டோன்ட் டேக் இட் பர்சனலி அண்ட் டூ யுவர் பெஸ்ட் டு த பேஷண்ட். வி ஹாவ் அவர் ஓன் வேலிடேஷன். நம்ம தொழில் மேலே நம்ம நல்ல காரியம் பண்ணுறோம், நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணுறோன்றத நமக்கே தெரியும். நமக்கு மற்றவங்க வேலிடேஷன் தேவை கிடையாது. ஸோ இன் திஸ் டாக்டர்ஸ் டே ஐ திங்க் never take any unjust criticism personally. You are all doing incredible jobs. நீங்கள்லாம் இல்லைன்னா, மீனாட்சி ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா தஞ்சாவூரில் எத்தனையோ பேர் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, மகராசனாக இருக்காங்க, அவங்க வாழ்கிறாங்க, நம்மளை வாழ்த்துறாங்கன்னா அதுக்கு நம்ம எல்லாரும் காரணம், இந்த ஆஸ்பத்திரி நீங்களும் காரணம். as doctors be proud of it and never take any unjust criticism to your heart personally. Happy Doctors Day.